மாயாண்டி அப்படிங்கிறவருடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு சாப்பாடு குஞ்சு போடணும். சமையல்காரங்களை கூப்பிடுறாரு. ஆறுமுகம் அவன் ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு போகிறான். சமையல் பண்ணி போடுறான். எல்லாரும் சாப்பிட்றாங்க. எல்லாம் முடிஞ்சு இந்த பண்டாரங்கள் இருக்கு இல்லையா, பரதேசிகள், அவங்க ஒரு 5-6 பேர் கடைசியாக வாராங்க. இப்போ அவங்களுக்கு சாப்பாடு போடணும். யாருங்க இல்லை. அப்போது மாடசாமி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆறுமுகம் சமையல்காரனை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்போ இந்த ஆறுமுகம் என்ன பண்ணுறான், அவன் வீட்டு சாப்பாடு மாதிரி கொஞ்சமாக வைக்கிறான். கறியாகட்டும், பொரியலாகட்டும், குழம்பாகட்டும், லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறான். இதை மாடசாமி பார்க்குறாரு. கடைசியில் சம்பளத்தை கொடுத்து விடுறாரு. அப்போ அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, இங்கே வா, உன் பேர் என்ன? ஆறுமுகம். எந்த ஊர்? இந்த ஊர். உங்கள் அப்பா பேர் என்ன? அப்பா பேரை சொன்ன உடனே மாடசாமி ஷாக் ஆகிட்டார். எங்கள் அப்பாவுடைய பெயர் பெரியசாமின்றான். பெரியசாமியுடைய பையனா நீ? இவருக்கு ஒன்றும் ஓடலை. ஆமாங்க, அதுதான் என்னுடைய அப்பா. எங்கள் அப்பா ஒரு காலத்தில் ஓன்னு வாழ்ந்தவர். ஏமாந்து போய் அவர்கிட்ட வேலை பார்த்த எல்லாத்துக்கும் சொத்துக்களெல்லாம் கொடுத்துட்டாருங்க. இன்னைக்கு நான் சமையல் வேலை பார்க்குறேங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாடசாமிக்கு ஒன்றும் ஓடலை. சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், கோவப்படக்கூடாது. சரிங்க, கோவப்பட மாட்டேன். நேரே போய் உங்கள் அம்மா கிட்ட போய், அம்மா, நான் உண்மையிலே பெரியசாமி என்பவருக்குத்தான் பிறந்தேனா என்பதை நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு மட்டும் கேட்டுட்டு வாங்க. இவனுக்கு ஒன்றும் மாட்டல. என்னடா இவர் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு போயிட்டு இவனும் அம்மா கிட்ட போய் கேட்டான். நேரே போய் கேட்டான், கோவத்தோடு கேட்டான். அவங்க அம்மாவும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமாப்பா, உங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு அப்பப்போ போனார். இங்கே ஒரு சமையலுக்காரனை விட்டுட்டு போனார். அந்த சமையலுக்காரனுக்கும் எனக்கும் தொடர்பாகி போச்சு. அவருக்கு பிறந்தவர் தான்ப்பா நீ. ஓ, அப்போதான் நான் சமையல் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அவன் அந்த உண்மையை அன்னைக்கு